வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல வழக்கறிஞர் பிரதாப் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். இப்போ விசிகா எவ்வளவு தூரம் நம்ம கூட்டணி விஷயத்துல எதிர்பார்த்தோமோ அதுபடி இப்போ திரும்ப ஒரு வீடியோவை வெளியிட்டு மக்களை ஃபுல்லா தொண்டர்களை ரொம்ப கவலைக்கு ஆளாக்கிட்டாரு. அது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வலிமை நமக்கு தெரியும், நீங்க ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம இருக்கிற கூட்டணி தான்ப்பா பெருசு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஆனா நீங்க பெருசாலாம் எதையும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு ஓப்பன் டாக்கா நமக்கு என்னத்தை கொடுத்தாலும் ஏத்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி அவராவே எப்படி சொல்றது, அவராவே அவர் தொண்டர்கள்ட்ட என்னத்தை கொடுத்தாலும் நம்ம ஏத்துக்குவோம் அப்படின்னா அவரே ஒப்புக்கொண்டுகிட்டாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நம்ம எதிர்பார்த்தது தான், எதிர்பாராமல் நடந்து விட்டதை நம்ம கவலைப்படலாம். எதிர்பார்த்த ஒண்ணு தானே அது. எதிர்பார்த்தது இப்படி ஒரு வீடியோ மூலமா வெளியிட்டு இருக்காரு இல்லையா? ஏன்னா அவருக்கு நாளுக்கு நாள் அழுத்தம், மன நெருக்கடி, இது எல்லாமே திமுக கொடுத்தோ இல்லையோ சிறுத்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன கொடுக்க போறாங்க? தலைவரே நீங்க தொகுதி கம்மியா வாங்கக்கூடாது, நம்ம அதிகமான தொகுதியை வாங்கணும், டபுள் டிஜிட்ல உறுதியா இருக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ரெண்டாவது எல்லாருக்குமே போட்டி போடணுன்ற ஆசை இருக்கும். இப்போ வேட்பாளராக நிற்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, கொடுக்குறதே 6 7 தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாலுமே அந்த தொகுதிக்கு கொடுக்க முடியலன்ற வருத்தத்தையுமே பதிவு செஞ்சிருந்தேன். எனக்கு என்ன ஆச்சரியன்னா, தேர்தலில் யாருக்கு சீட் தரப்போறான்றது அந்த திரும்ப தெரியும். அது 6 சீட் கொடுத்தாலும் 7 சீட் கொடுத்தாலும் 8 சீட் கொடுத்தாலும் அந்த 6 7 பேர் யாருக்கு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்போ எதுக்காக இந்த விருப்ப மனு கொடுக்குறாருன்னு நமக்கு தெரியல. ஆனால் அவரே சொல்கிறாரு, விருப்ப மனு கொடுத்தீங்கன்ற காரணத்துக்காக உங்களை கூப்பிட்டு நேர்காணல் எடுக்க போகிறது கிடையாது சொல்கிறாரு. எனக்கு புரியல இந்த கான்செப்ட், அது என்ன கான்செப்ட்னு புரியல. சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். அவர் வெளியிட்ட வீடியோவில் என்ன கொடுத்தாலும் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? என்ன கொடுத்தாலும் வாங்கிப்போன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வலுவிழுந்து போயிருக்கீங்களா, இல்லை அந்த நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்களான்னு தெரியல. வேல்முருகன் எடுத்துப்போம். வேல்முருகனை காட்டிலும் நீங்கள் பெரிய தலைவர், உங்கள் கட்சி தமிழ்நாடு முழுக்க இருக்கின்றது, தமிழ்நாடு முழுக்க மக்கள் செல்வாக்கு இருக்கிறது. விசிகாவுடைய கட்சி கொடி இல்லாத ஊரே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வலுவோடு இருக்கிறீங்க. ஆனால் வேல்முருகன்லாம் ஃபைட் பண்ணி பார்த்துட்டு கிட்டத்தட்ட வெளியே போயிட்டார். அவர் வாயால் அறிவிக்கலே இன்னைக்கு ஏதோ கெடு கொடுத்துருக்காரு 24 மணி நேரம். அவர் வெளியே போயிட்டாரு தான். அவர் வேட்பாளர்கள்லாம் போட்டார். ஒரு 100 வேட்பாளர் நிற்க வைக்க போறாரு. அப்போ அந்த உறுதித்தன்மை ஏன் இல்லாம போயிடுச்சு நமக்கு தெரியல. நான் அதுக்காக இவர் வெளியே போயிடலாம் நான் சொல்ல வரல. விசிகால வெளியே போங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாது, யாருக்கு உரிமை கிடையாது, அவங்க விருப்பம் அது. ஆனா அப்படி விடாப்படியா நீங்க ஒரு கூட்டணி இருக்கிறீங்கன்னா அந்த தலைமை தாங்குகின்ற கூட்டணி கட்சி உங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்கின்றதா, உங்களுக்கு உரிய இடப்பங்கீட்டை கொடுக்கிறதா? அப்போ அந்த கட்சி நீங்க கேட்குற சீட்டும் கொடுக்க மாட்டுது. உங்களை அந்த கட்சி என்னவா டீல் பண்ணுதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை நான் பேட்டி எடுத்திருக்கேன். அவர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த கூட்டணின்ற நேரத்தில் விசிகாவை திமுக பயங்கரமாக அவமானப்படுத்துது, அவங்களுக்கான உரிய ஷேரை கொடுக்கல, இது மிகப்பெரிய ஒரு அவமானம். இப்போ விசிகாவுக்கு ஒரு சீட் கொடுக்கல அப்படின்னா விசிகாவுக்கு மட்டும் அவமானம் கிடையாது, அந்த கட்சியை பட்டியல் சமுதாய மக்களுக்கான ஒரு கட்சியாக பார்க்குறாங்க. அப்போ அவர்களுக்கான அவமானத்தை திமுக இழக்கின்றதான்றதான் நம்மளுடைய கேள்விலாம் கிடையாது, அப்படிதான் அது பண்ணுது. இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறாரு நெருக்கடி எனக்கு கொடுக்காதீங்க, மன அழுத்தத்தை கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு யார் கொடுத்தா? நீங்கள் தான் திமுக நெருக்கடி கொடுக்கணும், நீங்கள் தான் திமுக அழுத்தத்துக்கு உள்ளாக்கணும். இப்போ சிபிஎம் உடைய மாநில செயலாளர் ஐயா சண்முகம் சொல்கிறார் இல்லையா, நீங்கள் குறைச்சி நில்லுங்க, நாங்கள் மட்டும் ஏன் விட்டு கொடுக்கணும், இந்த பாஜக பாசிச எதிர்ப்பு என்பது உங்களுக்கு மட்டும் எங்களுக்கு மட்டும்தானா, உங்களுக்கு அதில் பொறுப்பு இல்லையா சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது அந்த கேள்வி அண்ணன் திரும்ப ஏன் எழுப்ப மாட்டாருன்னு நமக்கு தெரியல. பாருங்க, 6 சீட்டு போன முறை கொடுத்தாங்க, இப்பயும் அதே 6 சீட் தான் கொடுக்க முன் வந்திருக்காங்க. அப்படின்னா 7 சீட்டு வாங்கிக்கணும்னு சொல்கிறாரு. இவரே சொல்லிட்டாருமா, என்ன சொல்லிட்டாரு, டபுள் டிஜிட்லாம் எதிர்பார்த்தா நம்ம கிடைக்கலனா கூட நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதாவது ரொம்ப சொற்ப இடங்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா, சொற்ப இடங்களே நமக்கு கிடைத்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றாரு. நம்ம என்ன சொல்றது, நம்ம இப்போ திமுக தரப்புல இவங்க சீட்டு கம்மியாக கொடுக்க முன் அண்ணன் திரும்ப ஃபைட் பண்றாரு. இல்லை முடியாது, ஏற்றுக்க மாட்டோம், எங்களெல்லாம் அப்படி ஏற்றுக்க அவசியம் கிடையாது, எங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது, இத்தனை வருஷமும் நாங்கள் கூட இருக்கோம், உங்களுக்கு தான் நியாயம் இல்லையா, மனசாட்சி இல்லையான்னு கேட்டு ஃபைட் பண்ணுறாருன்னா அப்போ நான் திரும்பவுடைய உறுதித்தன்மை நம்ம பாராட்டலாம். பாரு, அவர் தனக்கான இடத்த குறைச்சிக்க ஒத்துக்க மாட்டுறாரு, தன் கட்சிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒத்துக்க மாட்டுறாரு, அவங்களுக்கான உரிய பங்கு கேட்கக்கூடிய ஃபைட் பண்ணுறான்னு சொல்லலாம். ஆனால் இவரே ஏற்றுக்கிட்டு மனசில் ரொம்ப மன வேதனையாக மன நெருக்கடியாக பண்ணுறாருன்னா நம்ம என்னத்தை சொல்கிறது, கடந்து தான் போகணும் போல. இல்லை, அவரை ஏற்றுக்கிட்டு தொண்டர்களையும் நீங்களும் ஏற்றுக்கோங்கிற மாதிரிலாம் இந்த வீடியோ ஃபுல்லாமே இருக்குது. இல்லை, அவர் அதான் சொல்ல வர்றார். என்னன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு விசிகால யாருமே நான் திருமாவருக்கு எதிராலாம் மிக கடுமையான அளவுக்கு பேசக்கூடியவங்களாம் கிடையாது. கருத்துகள் வரும், அந்த கருத்தில் எல்லாமே நான் திருமாவுடைய கருத்திற்குட்பட்ட கருத்துல தான் இருக்கும்.
அவங்களுக்குள்ள சில போட்டிகள் பொறாமைகள் கட்சிக்குள்ள வந்து இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாமே திருமணம் சொல்லக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க தான். ஆனா அதுக்காக வந்து சீட்டு வந்து குறைச்சு கொடுத்தா கூட வந்து ஏத்துக்கணும்னு சொல்றது எப்படி அப்படின்னா சொல்றது பெரிய எதிர்ப்பு குரல் ஒன்றும் வராது. இப்போ அண்ணன் வந்து 6 சீட்டு 7 சீட்டுக்கு வந்து கையெழுத்து போட்டு வந்துடுறாரு அப்படின்னா யார் பேசுவா? நம்ம அண்ணன் சங்கத்தமிழ் அண்ணன் ஆட்கள் வந்து பேசுவாங்க. என்ன பண்றது, எங்க தலைவர் வந்து மன நெருக்கடியில் வந்து ஒத்துக்கிட்டாரு, நாங்கள் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டோம், ஆனால் திமுக பண்ணது தான் தப்பு அப்படின்லாம் சொல்லுவாரு. வேற வழி இல்லாமல் ஒத்துக்கு தான் போறாங்க. ஆனா சிறுத்தைகளுடைய கடைமட்ட சிறுத்தைகள் பார்த்தா ஒத்துக்க மாட்டாங்க. நான் வந்து ஏற்கனவே பேசுன மாதிரி நம்ம இந்த ஒரு 7 சீட்ல வந்து இவங்க ஒப்புதல் வாங்குறாங்க, 8 சீட்ல வந்து கையெழுத்து போட்டுடுறாங்கன்னா கூட அதை கடைகோடிட்டு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டாங்க. திமுகவிற்கு எதிரான மனநிலை உண்டாகும் தான், ஆல்ரெடி உண்டாயிடுச்சு. இப்போ அந்த மனநிலையுமே உண்டாகும் தான் நான் சொல்லுவேன். திமுக ஏன் தொடர்ந்து இப்படி விசிகாவை வஞ்சிச்சுட்டு வருது? திமுக ஏன் விசிகா வஞ்சிக்குதுன்னா, விசிகா வேற எங்கேயும் போக முடியாது, வேறு வழி இல்லாமல் அவர்கள் அங்கேயே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ வேற எங்கன்னா போகிறதுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா விசிகாவிட்ட வந்து பயம். இப்போ காங்கிரஸ் பண்ணாங்கல்ல அவர் வித்த ஒன்று, நீ கொடுக்கலன்னா ஓடுறோம் டிவிக்கு, நீ கொடுக்கலன்னா ஓடுறோம்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு வந்து காங்கிரஸுக்கு வந்து இருந்துச்சு. ஆனால் விசிகாவுக்கு ஆரம்பத்துலேருந்து வாய்ப்பு வந்து இல்லை. ஏன் இல்லைன்னா, நம்ம தான் வந்து விஜயை வந்து ஆர்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொல்லிட்டோம், சீமானே ஆர்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொல்லிட்டோம். ஆல்ரெடி அதிமுக பாஜக இருக்குது, எல்லா இடத்துலையும் நம்மளே கேட்டை மூட்டமே. அவங்க மூடுறாங்க இல்லை, நம்மளே முதல் அவங்களுடைய கேட்டெல்லாம் மூடிட்டு எங்கேயும் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டோம். வேற ஆப்ஷன் வந்து இல்லை. பட் காங்கிரஸ்க்கு அப்படி கிடையாது. காங்கிரஸ்னு எந்த கோட்பாடும் கிடையாது, எந்த லட்சியமும் கிடையாது. சும்மா உருட்டலாம் வேணா, வந்து உதச்சார்பற்ற கூட்டணி, இது வந்து என்ன கொண்டு இந்தி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு உருட்டலாமே தவிர அவங்களுக்கு எந்த கொள்கை கோட்பாடும் கிடையாது. எங்க சீட் தராங்களோ அங்க போயிடலான்றது இவங்களுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு தான் திமுக வேற வழி இல்லாமல் தான் இங்க இருக்கிறார்கள். வேற வழி இருந்திருந்தால் அதிமுகவிற்கு போயிருக்கலாம். ரெண்டாவது அவங்க போகவும் விரும்பல மாறன். ஏன்னா அந்த கட்சியில் அண்ணன் திருமாவிற்கு பிறகாக அடையாளம் கட்டப்பட்ட பலரும் விசிகாவை விட திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களை வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க, உதயநிதி அண்ணாவை இது பேசுகிறாங்க, சட்டசபையில் வந்து புகழாரம் சூட்டுகிறார்கள், பார்லிமெண்ட்டில் புகழாரம் சூட்டுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை தான் திருமாவர்கள் தன்னுடன் வைத்திருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது அவர்களையும் வந்து மன திருப்திப்படுத்தணும் இல்லையா? ஒரு தனிப்பட்ட நபர் மட்டுமே முடிவு எடுத்துட்டா அது எப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? எனக்கு என்னன்னா, அந்த விசிகா கட்சியில் அண்ணன் திருமா மட்டும்தான் விடுதலை சிறுத்தையாக இருக்கிறார். அவருக்கு பிறகாக அறியப்பட்ட முகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா திமுகவாக தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் நம்ம இங்கே இருக்கணுன்றதுக்காக தான் இருக்காரு. எனக்கு என்னென்னா, அவர் இவ்வளோ மனநந்து பேச வேண்டிய அளவுக்கு என்னன்றார், நெருக்கடின்றாரு, கும்புரெல்லாம் இருக்காரு, அவ்வளோ வேதனையாக பேசுகிறாரு. ஏன் இப்படின்னு தெரில எனக்கு. போன முறையும் இதே தான், பார்லிமெண்ட்லேயும் இதே தான். அப்போ இந்த முறை நீங்கள் வளர்ந்துருக்கீங்க இல்லையா? நீங்கள் அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருக்கும் பொழுதே நீங்கள் எத்தனை சீட்டு வாங்கியிருக்கீங்க? 6 சீட்டு வாங்கியிருக்கீங்க. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடியே இதே திமுக கிட்ட நீங்கள் 10 சீட்டு வாங்கினீங்க, அதிமுக கிட்டையும் 10 சீட்டு கிட்ட வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டீங்க ஆல்ரெடி. ஏதோ புதுசாக இனி டபுள் டிஜிட் வாங்கலை, ஏற்கனவே வாங்கிட்டவங்க. குறைந்தபட்சம் விசிகா ஒரு 15 சீட்டில் வந்து காம்ப்ரமைஸே ஆயிருக்கூட. என்னை பொறுத்த வரைக்கும் 15 சீட்டுக்கு கீழே நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு நின்று இருந்தா திமுக என்ன பண்ணியிருக்கோம்? இதில் கொடுக்க முடியாது சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவரே சொல்கிறாரு, இப்போ கூட சீட் வாங்கணும்னா அந்த இடத்துல நம்ம வெற்றி பெறணும். அப்போ அவருக்கே அந்த நம்பிக்கை இல்லைன்னு தானே? இல்லை, அவர் வந்து ஒரு சோஷியல் ஸ்டிக்மா அப்படி சொல்லக்கூடிய வார்த்தை சொல்ல போனால் ஒரு சோஷியல் ஸ்டிக்மான்ற வார்த்தையை பயன்படுத்துவார். ஏன்னா இந்த கட்சி வந்து பட்டியல் சமூக மக்களுக்கான கட்சின்னு பேர் வாங்கியிருக்கு, குறிப்பாக வந்து பட்டியலுக்கான கட்சின்னு தான் பேர் வாங்கியிருக்கு அப்படின்னு வந்து பொது சமூகத்தில் இருக்குது. நான் இன்னைக்கும் சொல்கிறேன், விசிகாவை சாதமைப்பாக சிலர் பார்க்கிறார்கள். ஆமாம், பார்க்கிறார்கள் தான். பாமக ஒன்றா பார்க்குறாங்க. பாமக புது கட்சியா? பாமக வன்னியர்களுக்கான கட்சி, வன்னிய மக்களோட உரிமைகளுக்காக தோற்றிய புலர் கட்சி தான் பாமக. ஆனால் அந்த கட்சி என்னைக்காவது 10 சீட்டு 6 சீட்டு வாங்கி பார்த்துருக்கீங்களா? வாங்கினது கிடையாது. ஏன்னு கேட்டால் அவங்க ஒரு கன்சிடரான ஓட் பேங்க்கை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அந்த மக்களுடைய நம்பிக்கையை அவங்க பெற்றிருக்காங்க. இப்போ விசிகா வந்து பெறலையான்றதுக்கே நான் வரல, அதுக்கு நான் பதில் சொல்லவும் விரும்பலை, அது நீங்கள் தான் சொல்லணும். விசிகாவை பலரும் பார்த்தீங்கன்னா திருமா என்கின்ற ஒரு மனிதருடைய ஆளுமையை கண்டு வியக்கிறாங்க. நாட் ஓன்லி தலித், நான் தலித்துமே கூட திருமா ரொம்ப அறிவாக பேசுகிறாரு, அவர் ரொம்ப அந்த மக்களுக்காக உழைக்கிறாரு அப்படின்ற ஒரு பேர் வந்து அவருக்கு வந்து இருந்திருக்கு, இன்னமும் இருக்கு. ஆனால் நம்ம திமுக கூட இருந்து என்ன பண்ணுறோன்னா அந்த பேரை டேமேஜ் பண்ணிக்கிறோம். நீங்கள் தனிச்சு நின்னா ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் ஜெயிக்க முடியாது தான். கூட்டணி வைக்கலாம், ஆனால் அந்த சமரசம் என்பது நம்முடைய உரிமையில் விட்டு தரது. சமரசம் ஒரு நாளும் பண்ணக்கூடாது. அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். உரிமையை வந்து விட்டு கொடுத்துட்டு நம்ம எப்படி இருக்க முடியும்?
உயிரே போனாலே நம்ம வரைக்கும் சுயமரியாதை உரிமை விடக்கூடாதுன்னு தான் நான் பார்ப்பேன் நான். இப்போ இந்த சமரசம் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? இப்போ திமுக கூட்டணியில் வந்து விசிகா வந்து எல்லா தொகுதியும் தோத்துடுதுப்பா அப்படி ஒரு பேச்சுக்கு வச்சுங்களேன், திமுக ஆட்சி வராமல் போயிடுமா? ஏன்னா நீங்கள் தான் சொல்லுங்களேன் 200 வெல்வோம் அப்படின்னா உங்களுக்கு தர 6 சீட்டில் என்ன போகுது? சரி, உங்களுக்கு வந்து 6 சீட் கொடுக்குறாங்க, 7 சீட் கொடுக்குறாங்க, ஏதாவது ஒரு அமைச்சரவை கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு? கிடையாது. அப்போது இந்த திமுகவை வெறுமனையாக வெற்றி பெற வைப்பதன் மூலமாக விசிகாவிற்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? சரி, திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சு, தமிழக மக்களும் விடுங்க, பட்டியல் மக்கள்லாம் பாதுகாப்பாகிடுவாங்களா? பட்டியல் மக்களுக்கு உரிமைகள்லாம் கிடைச்சிருமா? அப்படியே பட்டியல் வீட்டில் வந்து பாலம் தேனும் ஓடுமா? ஒன்றுமே கிடையாது இல்லையா? அப்போ நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா அது ஏன் பண்ணணும் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? பாமக வந்து கடந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்த பொழுதும் சரி, அவங்க கூட கூட்டணி இருந்த பொழுதும் சரி, அவங்க இருந்தாங்கன்னா ஒரு ரீசன் இருக்குது. 10.5 வந்து வன்னிய சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு சட்டமன்றத்தை நிறைவேற்றினாங்க. இன்னைக்கு அது கேஸ் இருக்குது, அது வந்து இல்லை. சரிங்களா? ஆனால் ஒரு விஷயம் நடந்திருக்கு, நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க அப்படி ஒரு கேள்வி கேட்டால் நம்மகிட்ட பதில் இருக்கா? விசிகா தமிழ்நாடு முழுக்க ஒரு பரவலான பட்டியல் மக்களுக்கான ஒரு பாதுகாப்பான கட்சியாக இருக்குது, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஒரு பட்டியல் மக்களுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் அங்கே அண்ணன் திரும்ப வராரு, விசிகா போது நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. அரசியல் ரீதியாக அதிகாரம் தேவைதானே? அப்போ அந்த அதிகாரம் வந்து நம்ம அடையாமையே கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து கூட இருக்கிறது என்ன பயன்? இவர் சொல்கிறாரு என்னை ஏற்றுக்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாத சூழல் இருக்குன்னா நம்ம தானே மாற்றணும். அதாவது பெரியார் பிறந்த மண்ணில், அண்ணா பிறந்த மண்ணில், கலைஞர் பிறந்த மண்ணில், ஸ்டாலின் பிறந்த மண்ணில், உதயநிதி பிறந்த மண்ணில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் முதலமைச்சர் ஆக முடியல. இவங்கெல்லாம் சங்கிகள் என்றும் அப்புறம் வந்து வளர்ச்சி இல்லாத மாநிலம் என்றும் விமர்சனம் பண்ணக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் அம்மையார் மாயாவதி அவர்கள் முதலமைச்சர் ஆனாங்க. அப்போ அங்கே எப்படி ஒரு மாற்றம் வருது? ஏன்னு கேட்டால் அங்கே ஒரு மிஷனரி ஒர்க் நடந்தது, எல்லா மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்த்தாங்க, வெகுஜன மக்களுடைய ஆதரவுமே பெற்றாங்க. இவங்க மற்றவர்களை கூப்பிட்டு கொடுத்தாங்க, வா இந்த கூட்டணி பிஜேபியா காங்கிரஸா என்ன உனக்கு இந்த வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க கொடுத்தாங்க. அப்போ அந்த அதிகாரத்துக்கு எப்படி வர முடிஞ்சது? அங்கே தான் வந்து பெரியாரே பிறக்கலையே. நம்ம தமிழ்நாட்டில் தான் எல்லாருமே அறிவாளிகளாச்சு, உதவாத எதிர்ப்பு, சாதிய எதிர்ப்பு நம்மகிட்ட இருக்கு. அப்போ அங்கே முடியுதுன்னா இங்கே ஏன் முடியல? ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆரம்பத்திலேருந்தே கூட்டணி 1 சீட்டு 2 சீட்டு இதோட சமரசம் வந்து பண்ணிட்டோம். அதாவது சில பேர் சொல்லுவாங்க, நீ இங்கேருந்து பேசிடலாமா ஒரு ரூமில் உன்னா தெரியும்லாம் கேட்பாங்க. எல்லாமே தெரியலாம் கூட ஓரளவுக்கு தெரியும் இல்லையா, என்ன நடந்திருக்குனாலும் தெரியும் இல்லையா? அப்போ இந்த விஷயத்தை ஏன் விசிகா பண்ணல ஒரு கேள்வி வருது. விசிகா மட்டுமே இங்கே கூட பல தலித் அமைப்புகளுமே தங்களுடைய வலிமையில் தங்கள் காலில் நிற்க மாட்டுறாங்க. சீமான் சொல்றாரு இல்லையா, நான் ஏன் காலை நம்பி தான் நிற்க முடியும், இன்னொருத்தவங்க காலை நிற்க முடியாது. நான் வந்து பெரம்பலூர் போகணும்னு நினச்சா அவன் என்னை பெரம்பலூர் நிற்க வச்சிருவான். அப்போ நம்முடைய கால்களை நம்பி தான் பயணம் செய்ய முடியும். அதுக்காக நான் தனிச்சென்னுங்கன்னு சொல்லவே இல்லை நான். ஏன்னா ஒரு தலித் கட்சி தனித்து இயங்குவது என்பது அந்த அளவுக்கு போதுமான மக்களுடைய ஆதரவு இல்லாத தலைமை கூட நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணும்போது நிச்சயமாக நம்ம அதோட ஆதரவு பெறுவோம். இப்போ நீங்கள் சிராஜ் பாஸ்வான் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சியினுடைய தலைவராக வந்து இன்னைக்கு ஒரு எழுச்சி மிக்க ஒரு தலைவராக உருவாகி இருக்காரு. அவர் ஒன்றும் போய் நடப்பயணம் போய் மேற்கொண்டு அந்த மாதிரிலாம் போல கூட்டணி விஷயம் வராங்க. அவங்க ஃபைட் பண்ணி ஒரு சீட் வாங்குறாங்க. அவங்க பாஜக கொண்டிருக்காங்க, அப்போ திரும்ப பாஜக கொண்டு போக சொல்றியான்னு கேட்பாங்க. அப்படிலாம் சொல்ல. இதே திமுக பாஜக என்ன வேறுபாடு? ஒரு வேறுபாடும் கிடையாது. நீங்கள் வேணால் சொல்லலாம் மதவாதம் இந்த பக்கம் மக்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாஜக பண்ணக்கூடிய வேலையை திமுகலாம் ஒரு விங் வச்சா பண்ணிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கட்சியில் வந்து நீங்கள் கூட்டணி வச்சுட்டு உங்களால் ஆக முடியல, எங்களை ஏற்றுக்க மாட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து தனிச்சு நிற்கலாம் தான் நான் சொல்லுவேன். தனிச்சு நின்று வெற்றி பெற முடியலன்றது ரெண்டாவதுப்பட்ட விஷயம். ஆனால் நம்ம ஒர்க் பண்ணால் எப்படின்றது என்னுடைய கேள்வியாக வந்து இருக்குது. அண்ணன் ரஞ்சித் அவர்கள் ஒரு மாதிரி சொல்லியிருந்தார், ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் டைமில் நம்ம ரிசர்வ் தொகுதியினுடைய எம்பிஸ்லாம் நம்ம அந்த தொகுதிக்காக நம்ம வேலை செய்வோம். நம்ம எங்கெல்லாம் தனி தொகுதி இருக்கோ அந்த 7 தொகுதியில் மட்டுமே வேலை செய்வோம், நம்ம எல்லாரும் வேலை செய்வோம் அப்படின்னு சொன்னார். அப்போ திரும்ப என்ன சொன்னார்னா, இது வந்து ஒரு ஏற்கனவே வந்து தனித்துவிடப்பட்ட சமுதாயத்தை ஒரு ஐசோலேட் பண்ணுறாங்க, இன்னமும் தனித்துவிடப்பட்ட சமுதாயம் மாற்றுறாரு ரஞ்சித், இது வந்து சரி வராது அப்படின்னு சொன்னார். சரி, அதெல்லாம் சரி வராதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்களே பட்டியல் சமூக மக்கள் கட்சிகளை வந்து அங்கீகரிக்க மாட்டீங்க, ஆதரவுக்காரர் கொடுக்க மாட்டீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ விசிக நடத்தக்கூடிய எத்தனை மாநாடுகளுக்கு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களை அழிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே முறை சைதாப்பேட்டையில் வந்து SC/ST ஆக்ட் வந்து நீர்த்து போக செய்கிறாங்கன்றதுக்காக எல்லா பட்டியல் சமுதாய கட்சிகளும், நான் சொல்லக்கூடிய ஜான் பாண்டியனை முதற்கொண்டு
அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஒரு ஒற்றுமையின் கீழ் வந்து கலந்துக்கிட்டாங்க. பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு கலந்துக்கிட்டாங்க. அதன் பிறகு இவங்கெல்லாம் சித்தரிக்கல தானே இருக்காங்க. சரி, அவங்கெல்லாம் வந்து விசிகாவுக்கு வலிமை இல்லாத ஒரு இயக்கங்கள் தான். விசிகாவை கம்பேர் பண்ணும்போது மற்ற தலித் கட்சிகள் பார்த்தீங்கன்னா மக்கள் ரீதியாகவும் சரி, அமைப்பு ரீதியாகவும் விசிகாவுக்கு ஸ்ட்ராங் இல்லை தான். இவ்வளோ வலிமை பெற்றிருக்க நீங்கள் அவங்களால சேர்த்து கூட ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாமே. அதான் நம்ம கேட்குறோம். நீங்கள் மதிமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ சிபிஎம்க்கோ சிபிஐக்கோ கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸு ஏன் மற்ற தலித் கட்சிகளுக்கு அண்ணன் திரும்ப கொடுக்கலன்றது தான் நம்முடைய ஒரு கேள்வியுமாக இருக்குது. அப்போது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கும் நாளைக்கு கையெழுத்து போட போகிறாரு. அந்த கையெழுத்துன்றது 6 7 8 நமக்கு தெரியல. அப்படி குறைச்சி கொடுத்தாலும் வந்து ஏற்றுக்கிட்டு தான் நீங்கள் ஆகணும்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டாரு. அப்போ நமக்கு வந்து இன்றைக்கே ஒரு கன்க்ளூஷன் தெரிஞ்சிச்சு. ஓஹோ, கண்டிப்பாக குறைச்சி இதுதான் நடக்க போகுது அப்படின்ற கன்க்ளூஷன் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சுன்றதை நம்ம சொல்ல விரும்புகிறோம். ஒருவேளை விசிகாவுக்கு வந்து 7 சீட்டு அப்படின்னு சொல்லி உறுதி செஞ்சுட்டாங்கன்னா விசிகா தொண்டர்கள் மத்தியில் என்ன கொண்டு நடக்கும்? விசிகா தொண்டர்கள் ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இதெல்லாம் ரொம்ப மனவேதனைப்பட்டு எழுதுவாங்க. அப்படி எழுதிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, 1000 தான் இருந்தாலும் திமுக தான் ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி சில சோக்கால்டு முற்போக்காளர்களாக இருக்காங்க. அவங்க வந்து இதை ஏற்றுப்பாங்க. ஒரு மனநிலை ஒன்று வந்து பரவலாக விதைக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, என்னதான் நடந்தாலும் திமுக ஓட்டு போடணும். என்ன வார்த்தை அது? என்னதான் நடந்தாலும் திமுக தான் ஓட்டு போடணும். அப்படி திமுக ஓட்டு போடாம நீ யாருக்கு ஓட்டு போட போற? நீ என்ன சீமான் ஓட்டு போட போறியா? நீ என்ன வந்து பாஜக ஓட்டு போட போறியா? நீ விஜய் ஓட்டு போட போறியா? அப்போ என்னதான் நடந்தாலும் திமுக தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்ற கருத்தாக்கம் இருக்கு இல்லையா? இந்த கருத்தாக்கம் தான் விசிகாவை இந்த அளவுக்கு எடுத்து நிற்க வச்சிருக்கு. அது என்னதான் இருந்தாலும் திமுக தான் ஓட்டு போடணும்னா அப்ப திமுக பண்ணக்கூடிய எவ்வளவு அயோக்கியத்தனங்களையும் பொறுத்துக்கொண்டு நீங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவீங்களா? கேட்டா பாஜக வந்து மதவாத உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும். இந்த மாதிரி கருத்தாக்கம் இன்றைக்கு விசிகாவிற்கே எதிராக போயிட்டு இருக்கிறது. அன்னைக்கே நீங்கள் கேள்விகள் கேட்க தொடங்கிறது, அன்னைக்கே இந்த திமுக பண்ணக்கூடிய அட்டூழியங்களுக்கு எதிராக நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா இன்னைக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. என்னதான் இருந்தாலும் திமுக ஓட்டு போகணும், என்னதான் இருந்தாலும் திமுக தான் ஓட்டு போகணும், வேற எங்கே போக போற அப்படிங்கிற கேள்விதான் திமுகவுடைய இந்த பண்ணையாள்தனத்திற்கு காரணம். பாமகவை இவர்கள் ஜாதி கட்சி என்று சொல்கிறார்கள். அது ஜாதி கட்சி தான். அந்த ஜாதி கட்சி இன்னைக்கு குறைந்தபட்சம் 15 தொகுதிக்கு மேலாவது வாங்குவாங்க. அது கம்மியாலாம் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒன்றும் மோசமான நிலையெல்லாம் பாமக இல்லை அப்படின்றது அதிமுகவே புரிஞ்சுக்கும். அவ்வளோ கம்மியாக போது கொடுக்க மாட்டாங்க. அதை நம்ம ஏற்றுக்கணும். நீங்கள் பாருங்கள், இந்த பக்கம் நேற்று சசிகலா அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்களும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணி ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம என்ன 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 சொல்லி விமர்சனம் பண்ணுறது தெரியல எனக்கு அது. ஆனால் சசிகலா அவர்கள் எங்கே போனாங்க? தைலாபுரம் தோட்டத்துக்கு போயிட்டு அங்கே உணவருந்தி கூட்டணி உறுதி செஞ்சுட்டு வராங்க. நீ எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் தைலாபுரம் தான் போகணும். அவங்கெல்லாம் இங்கே வரமாட்டாங்க. ராமதாஸ் அவர்கள் அன்புமணியோட சண்டை வராத வரைக்கும். இத்தனைக்கும் ஜாதி கட்சி தானே. எனக்கு தெரிஞ்சு பரையர் சமூக மக்கள் தமிழ்நாடு முழுக்க வசிக்கிறாங்க. வன்னிய சமுதாய மக்கள் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்லாம் ரொம்ப குறைவு தான். எனக்கு தெரிஞ்சு அவங்க அங்கே இருக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல எனக்கு. அப்போ இவ்வளோ வலிமை இருக்குது உங்களுக்கு, இவ்வளோ கிளைகள் உங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. உங்களால் சீட்டு கூட இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஆனால் அவங்க யாராக இருந்தாலும் தைலா ஒரு தோட்டத்தை குறை வைக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த நம்பகத்தன்மையும் அந்த உறுதித்தன்மையும் நம்மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை தான் முதல்ல காரணம். ஆமாம், நான் பெரிய கட்சி, என்கிட்ட இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, என்னை பகச்சினா ஜெயிக்க முடியாது அப்படின்ற அந்த இடத்துல நம்ம இருக்கணுமே தவிர, நம்முடைய கட்சி சார்ந்த எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு போயிட்டு உதயநிதி புகழ்பாடுவதற்கும் ஸ்டாலின் புகழ்பாடினாலும் என்ன நடக்கும்னா இதுதான் நடக்கும். இப்போ இதனால் வந்து யாருக்கு லாஸு? உண்மையான விடுதலை சிறுத்தைகளாக இருக்கிறவங்க அது ரொம்ப வேதனையாக பார்ப்பாங்க. பாமகவும் ஜாதி கட்சி, எங்களையும் ஜாதி கட்சின்னு சொல்கிறீங்க, ஆனால் பாமக இவ்வளோ சீட்டு வாங்குறான். டெஃபினட்டாக வந்து விசிகா விட பாமக அதிகமான சீட் தான் வாங்கும், அதிகமான தொகுதியில் வெற்றி பெறும். பாஜகங்கிறதுனால வந்து ஓட்டு போட மாட்டாங்க, அதிமுக கூட்டில் பாஜக வந்து பாமக ஓட்டு விழாது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது. நிச்சயமாக வந்து ஓட்டுலாம் வாங்குறாங்க. ரெண்டாவது, ராமதாஸ் அவர்கள் பிரிஞ்சிருக்கிறதுனால அந்த பாமக ஒரிஜினல் பாமகவுக்கு வந்து ஓட்டு கிடைக்காதுன்னு சொல்கிறதால அதெல்லாம் ஏற்படுறதுலாம் கிடையாது. அப்படி நடக்கவும் நடக்காது. விசிகா அப்படின்னால என்ன? நம்ம இன்னைக்கு 7 சீட்டில் 8 சீட்டில் காம்ப்ரமைஸ் ஆக போகிறோம்னா கடைசி வரைக்கும் என்ன ஒன்று இருக்கு இல்லையா? இல்லை, இவ்வளவு நாள் 8 சீட்டாச்சும் கிடைக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தோம். ஆனால் அவரே சொல்லிட்டாருமா 10 கீழே கொடுத்தா கூட நம்ம வாங்கிக்கணும். அதான் இப்போதைக்கு திரும்ப ஃபீல் பண்ணுறதை பார்த்தா 8க்கும் கீழே தான் இருக்கும் போல. தெரியல, 7 கொடுப்பாங்க போல. அப்போ எனக்கு 8 கொடுப்பாங்க நினைக்கிறேன் நான். 7 கொடுக்க மாட்டேங்க, 8 கொடுப்பாங்க நினைக்கிறேன் நான். ஒரு நம்பிக்கையில் தான் சொல்கிறேன் நான் 8 கொடுப்பாங்க. எனக்கு என்ன தெரியும், நான் போய் நம்ம பேச போகிறோம். ஒரு நம்பிக்கையில் தான் சொல்கிறோம் நமக்கு 8 சீட்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் வந்து மனநிலைக்கு வந்துட்டார், ஏற்றுக்கலான்ற மனநிலைக்கு வந்துட்டார். அது ஏன் இத்தனை முறை இழுக்கடிங்கன்னு தான் நமக்கு வந்து தெரியல. அது அப்பயே வந்து மதிமுக மாதிரி போயிட்டு ஓகே சொல்லிட்டு வந்துட்டுக்கலாம். எதனால் இப்படி இழுத்தடிக்கலான்னு தெரியல.
கையெழுத்து போட்டதுக்கப்புறம் திரும்பவும் பேசலாம். நன்றி, வணக்கம்.